ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நவம்பர் 14th எபிசோட் ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி டூ பார்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 3ல என்ன பேச போகிறோன்னா, அதான் நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த லவ் சிம்பிள் போட்டு அந்த எழுதின வேர்ட்ஸ் பற்றி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பிரின்சிபலாக அவங்க கொஞ்சம் ஹாஷாக தீபக் கிட்ட ஸ்டூப்பிடு அறிவில்லையா அப்படிலாம் கேட்டது தப்பு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் ஒன்று போது, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு விஷயம் போது பாத்ரூமில் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்கூலை விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி நடக்குது, ஒரு பாய்ஸ் பாத்ரூமில் நடக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு வான் பண்ண தானே செய்வாங்க. அப்படி ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்க இடத்துல ஒருத்தர் வாலண்டியராக வந்து யாருமே ஒத்துக்கல, அதனால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றது வந்து எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்கும். ஸோ அதை தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஒன்று சரி, ஓகே, அது வந்து தீபக் வந்து பர்சனலாக அவங்க வந்து தீபக்கை கூப்பிட்டு வச்சு திட்டணும்னு திட்டல, இவரா போய் திட்டு வாங்குற அளவுக்கு ஒன்று பண்ணாரு, அதனால திட்டினாங்க. ஓகே, அது தப்பு தான். அதே மாதிரி அறிவில்லையா அப்படின்னு வந்துருச்சு. இது ரெண்டு கூட பரவாயில்ல. இன்னொன்று ஒஸ்ட்டாக ஒரு வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அது ஒன்னாரில் காட்டலை. ஸோ வந்து அது சொல்கிற பட்சத்தில் இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ முத்து தான் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டில் அப்புறம் உள்ளே வந்து தர்ஷிகா வந்து கோச்சிக்கிட்டும் போயிடுறாங்க. இதில் மஞ்சரி வந்து அவங்கள தான் மீன் பண்ணாங்க. அப்படிங்கும்போது நான் உன்னை சொல்லவே இல்லையே தர்ஷிகா, நான் எங்கே சொன்னேன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இது யாருன்னு அட்ரஸ் பண்ணணும், வார்ன் பண்ணணும் தானே சொல்லிட்டுருக்கேன். மஞ்சரி ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணப்பா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தர்ஷிகா வந்து கோச்சிக்கிட்டு அங்கே உள்ளே போயிடுறாங்க. போகும்போது இப்போ ஜாக்லின் பின்னாடியே போயிட்டு இல்லை விட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து குரல் கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக அவங்க ஃபீல் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது தர்ஷிகா. பட் ஆனால் அந்த விஷயத்த செஞ்சதே தர்ஷிகா தான். இது ஒரு கேரக்டர் தாங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டோம், அது வந்து மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்தில் நம்மளே போய் முன்னாடி போய் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி நம்மளே போய் முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து இப்படி வந்து டென்ஷன் ஆகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்போ கண்டிப்பாக இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்யாத ஒரு விஷயத்துக்கு இவங்க இவ்வளோ கத்த போகிறாங்க, செய்ய போகிறாங்க. ஸோ நம்ம தான் வந்து தப்பாக இவங்களை மீன் பண்ணிட்டோமோ அப்படின்னு அதாவது தப்பே பண்ணாதவங்களுக்கு ஒரு கில்ட் வரும். ஆனால் தப்பு பண்ணவங்க ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவாங்க. இதுதான் இந்த இடத்துல நடந்தது. தர்ஷிகா வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் பண்ணாங்க. யாரோ கண்டுபிடிச்சிட போகிறாங்களோ, கண்டுபிடிக்கிறது மாதிரி நம்மளே வாய்ஸ் ரைஸ் பண்ணி நம்மளே அந்த பழியை போட்டுக்கிட்டு சரி இப்போ நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டா இப்போ என்னையே மீன் பண்ணீங்கன்னு கேட்குற பட்சத்தில் சரி தெரியாமல் அந்த பொண்ணை போய் மீன் பண்ணிட்டோமே அப்படின்னு மஞ்சரிக்கும் ஃபீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்புறம் தர்ஷிகா வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க, ஜாக்லின் தர்ஷிகா அப்புறம் இவங்களும் வந்துடுறாங்க. மஞ்சரியும் என்ன சொல்கிறாங்களா, ஜாக்லின் இல்லைப்பா ஒரு ஸ்கூலில் இப்படி நடக்குது, மேனேஜ்மெண்ட் அதை பார்த்துட்டாங்க, இது ஒரு டிசிப்ளின் இல்லாத விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறது தானே சரியா இருக்கும். அந்த ஆங்கிளில் தான் சொன்னாங்க. அவங்க ஒன்று இதுவாக சொல்லலை, இன்டென்ஷனாக சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது எழுதியிருக்காங்க, நானும் பார்த்தேன், ஜஸ்ட் அதை விட்டுட்டேன், ஒரு ஃபன்னாக விட்டுட்டேன், நீங்கள் அதை பெருசு பண்ணுவாங்கன்னு நினைக்கல அப்படின்னும் போது அதே மாதிரி இவங்க தான் எழுதியிருக்காங்கன்னா அது வந்து அந்த டீயை அழிச்சது வந்து ராணவ் தான். அவர் தான் சொல்கிறாரு அது ஹரிஷ்கா அப்படி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. இவங்க சொல்கிறாங்க நான் எழுதியிருந்தா நான் எப்படி என் ஸ்பெல்லிங்கே தப்பாக எழுதுவேன்னா, நீங்கள் எழுதுனது கரெக்டாக தான் எழுதிங்க, அதுக்கப்புறம் அவர் அழிச்சுன்றதை அவர் ஒத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பண்ணது என்னவோ நீங்கள் தான் அதை பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அது ஒத்துக்க மனசு இல்லாமல் நீங்கள் இந்த விஷயம் பெருசாக கூடாதுன்றதுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நிஜமாவே கண்டென்ட் கிரியேட் பண்ணது தர்ஷிகா தான். அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லைங்கிறதுனால இந்த லவ் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு விஷால் கூட என்ன சொல்கிறது, விஷால் கூட ஒரு லவ் கண்டென்ட் வச்சுக்கிட்டு ஓட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சர் ஆகும்னு அவங்க புரியாமல் ஒன்று பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சௌந்தர்யா அது ஒன்று போயிட்டு இருக்கு விஷால் பஞ்சாயத்தில். அப்போ இது தர்ஷிகா தானாக போய் வலையில் மாட்டுற மாதிரி தான் இது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். அப்போ ஜாக்லின் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அதனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறது, ஆஸ் அ ஸ்டாஃபாக அவங்க சைட்லேருந்து தப்பு கிடையாது இல்லை, இப்படி தானே ஒரு மேனேஜ்மெண்ட் பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க. சரி சில் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் இதை விட போகிறதுலன்னு தர்ஷிகாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் வெளியில் ஒரு பக்கம் வர்ஷினி வந்து கொஞ்சம் வார்த்தைங்களை விட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. முத்து வந்து சொல்கிறார். அப்போ வந்து ஜாக்லின் எல்லாம் ஸ்டாஃப் கேட்குறேன், சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வைஸ் பிரின்சிபல் ஜாக்லின் அப்புறம் மஞ்சரி எல்லாம் வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு பிரின்ஸிபலாக வந்து பிரின்ஸிபல் ஸ்டூடெண்ட்ஸை தப்பாக பேசிட்டாங்க, ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணோங்கிற பேரில் அவங்க ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க, ஹாஷாக பேசிட்டாங்க. நாங்களாம் வந்து டீச்சர்ஸ் ஸ்டாஃப் கொடுக்க ரெஸ்பெக்ட் கொடுக்க தானே செய்கிறோம், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அதை கொடுக்கலன்னா தர்ஷிகா எகிரி பேசினாங்க ஸ்டாஃப் கிட்ட. பிரின்ஸிபல் அங்கே இருக்கிறாங்க, வைஸ் பிரின்ஸிபல் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி மேம் இருக்காங்க, இன்னொரு டீச்சர் இருக்காங்க, அத்தனை ஸ்டாஃப் இருக்கும்போது தர்ஷிகா வாய்ஸை ரைஸ் பண்ணி அவங்க வந்து இவங்கள தான் மீன் பண்ணாங்க, இவங்கள மீன் பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி கண்டென்ட் கிரியேட் பண்ணி அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தினது தர்ஷிகா தான். தீபக் வந்து இவங்க ஏதோ ஒரு சும்மா ஒரு காமெடி பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாரும் ஒத்துக்கலன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்த ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயமா காட்டணும்னு நினச்சி அவரு உள்ளே வந்து பண்ணதும் அவர் தான், தீபக் தான். ஓகேங்களா? ஆனால் வந்து இப்போ மொத்தமாக ப்ளேம் ஆகி வர்ஷினி கிட்ட வந்துச்சு. வர்ஷினி வந்து ஓகே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாரி கேட்கணும்னு சொல்லும்போது ஸ்டாஃப் எல்லாம் போய் சமாதானப்படுத்தி வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே வந்து சரி ஓகே நாங்கள் சாரி கேட்க வைக்கிறோம் பிரின்சிபலை, பட் ஆனால் அதை விட பெரிய விஷயம் இது யார் செஞ்சதுன்னு ஒத்துக்கோங்க, பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, ஆனால் யார் செஞ்சாங்க ஜெரினா வந்து ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் தர்ஷிகா அங்கே ரூம்லேருந்து வந்து சமாதானம் ஆகிட்டு வெளில வரும்போது சாச்சனா கூட வரும்போது சொல்லிட்டே வராங்க, வாய் மட்டும் திறந்துடாதீ, இது பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு, சொல்லிடாத என்ன, இந்த பேச்சு முடிகிற வரைக்கும் சொல்லிடாத என்ன அப்படின்னு காதை கடிச்சிக்கிட்டே வராங்க. ஸோ செய்யறதையும் செஞ்சுட்டு அது பெருசாகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சீனும் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒன்று ஆச்சா. ஆனால் இது இப்போ யாருன்னு தெரிஞ்சு ஆகணுன்றதுல ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பிரின்ஸிபல் வந்து சாரி கேட்கணுன்ற ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேயே ஒரு நியாயம் இருக்கிறதுனால அவங்க வந்து வெறும் அந்த ஸ்டூபிட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா ஓகே, தப்பு இல்லை. ஆனால் அது மீறியும் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால அவங்க வந்து அவங்களே வந்து வர்ஷினி அவங்க கேரக்டராக பண்ணதும் சரி, பிரின்சிபலாக பண்ணதும் சரி, அது கரெக்டு தான். எப்போனா அது வரைக்கும் கரெக்ட். வந்து சாரி கேட்டுடுறாங்க, நான் வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க, நான் தான் பேசினா தப்பு தான், பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுறாங்க. இது வரைக்கும் ஓகே ஆயிடுச்சுங்களா. ஸோ இதில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் போது முட்டி போடுறோன்னு சொல்லி எல்லாருமே பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது. அப்போது மஞ்சரி மேமோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் முட்டி போடுறாங்க. எந்த ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்டாஃப் முட்டி போடுவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இது யார் பண்ணதுன்னு தெரிகிற பட்சத்தில் முட்டி போடுறாங்க. இந்த சைடில் வந்து பாய்ஸ் டீமில் இருந்தது அன்ஷிதா தான் போது அந்த லிப்ஸ்டிக் அப்போ வந்து அன்ஷிதா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க எழுதியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் வரும்போது அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நான் பாய்ஸ் டீமில் தான் இருக்கேன், ஆனால் நான் எழுதலை, ஆனால் யார் எழுதுறதுன்னு ஒத்துக்கோங்கன்னு சொல்லி ஆப்போசிட் சைடில் அவங்க தனியாக போடுறாங்க, முட்டி நீல் டவுன் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து சௌந்தர்யாவும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்டப்போ மட்டும் அவங்கவுங்களுக்கு வந்து அவ்வளோ குத்துச்சில்ல, உள்ள அவ்வளோ கோவம் வந்துச்சுல்ல, இப்போ தைரியம் இருந்தால் ஒத்துக்கோங்களேன் யாருன்னு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க. ஸோ அந்த பட்சத்தில் இப்படிலாம் சொல்லும் போது தர்ஷிகா உருன்னு வந்துடுறாங்க. இப்போ தான் வந்துட்டு நான் தான் எழுதினேன் என்ன இப்போ அப்படின்னும் போது, இல்லை நீ சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லாது, இப்போ யார் ஒன்று சொல்ல, இல்லை நிஜமாவே நான் தான் எழுதினேன், இப்போ ஒத்துக்கோங்க நான் ஒத்துக்கிட்டேன். அதான் சௌந்தர்யா சொன்னது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சௌந்தர்யம் அனுப்பிச்சதும் தனியாக தெரியுறாங்க, யூனிக்காக வந்து நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்க சொன்னதுக்காக வந்து இவங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தர்ஷிகா அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. சரி ஓகே, அந்த இடத்துல அந்த விஷயத்த சரின்னு விட்டுட்டு உள்ள தர்ஷிகாவை கூப்பிட்டு பிரின்சிபல் வந்து பர்சனலாக பேசுகிற மாதிரி, அது வரைக்கும் கரெக்டுங்க. தர்ஷிகா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க, வர்ஷினி பேசிட்டாங்க, சாரி கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, நீல் டவுன் பண்ணாங்க, மஞ்சள் இது வரைக்கும் அந்த சீன் எல்லாம் ஓகே. ஆனால் தர்ஷிகா தான் ஒன்ஸ் பண்ணாங்கன்னும் போது பர்சனலாக அவங்க ரூமில் கூப்பிட்டும் பேசுகிறாங்க. ஓகே, அதை வந்து பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, அதனால் பர்சனலாக கூப்பிட்டு பேசும்போது அப்படியே டமால்னு பெல்ட்டி அடிச்சிட்டாங்க பிரின்சிபல் மேடம். அதான் எனக்கு புரியல, அது ராணுவா இருக்குமோ அப்படிங்கும்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள அந்த கண்ணாடியில் அதை எரேஸ் பண்ணும்போது பக்கத்தில் பிடி டீச்சர் கிட்ட நான் தான் பனிஷ் பண்ண சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கலாம் சொன்னவங்க இங்கே வந்து தர்ஷிகான்னு சொன்னோடனே இதை நீ அப்பயே ஒத்துந்துருக்கலாம்ல, வந்து இது வந்து நீன்னு சொல்லியிருந்தா நான் வந்து அந்தளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன், க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்ன லாஜிக் தாங்க எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபலை எப்படி அந்த பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க? தப்புன்னா எல்லாரும் பண்ணாலும் தப்பு தானே. ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பாரு, நீங்கள் சந்தேகப்படுறீங்க, கோவப்படுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் பண்ணலை, இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அவ்வளோ நேரம் ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாலண்டியராக ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னதே தானே இங்கேயும் சொல்லணும். நீங்கள் பனிஷ் பண்ண வேணாம், ஆனால் செஞ்சது தப்புன்னு வார்ன் பண்ணணும் இல்லையா? அதை விட்டுட்டு நான் க்யூட்டுன்னு சொல்லியிருப்பேன், நீ பண்ணியிருந்தேன்னு தெரியும்னா அப்படின்னு அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறார். இதை பாருங்கள், நீங்களும் விஷாலும் வந்து லவ் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்கூல் ஃபுல்லாக. ஆனால் இது லவ் பண்ணுற ஏஜ் இல்லை, இந்த ஸ்கூல் அதுக்கான இடமும் கிடையாது. ஸோ வந்து இதோட இதை நிறுத்திக்கோங்க, இது ஒரு வார்னிங்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது தான் ஒரு வைஸ் பிரின்சிபலாக அவர் பண்ணுற விஷயம். கரெக்டாக அவர் பண்ணார். பட் ஆனால் வர்ஷினி அந்த இடத்துல பேக் அடிச்சாங்கன்றது எனக்கு புரியல. மேபி அவங்களுக்குள்ளே என்ன ஓடி இருக்கோன்னா, நம்ம பிரின்சிபலாக இந்த வாரம் ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், கெத்து காட்டிடுறோன்னா அடுத்த வாரம் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே தானே இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுறது? அதுவும் தர்ஷிகாலாம் பகச்சிக்கிட்டா ஒரு வேளை ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கலன்னா கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது இதை மனசில் வச்சுட்டு அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்க மைண்ட் வாய்ஸில். இதே ராணுவனா அந்த இடத்துல இருப்பார், அவர் எப்படி பாய்ஸ் டீமில் இருக்க போகிறார், ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்தாலும் அங்கே போய் கேட்கறது பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஆனால் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்ன்னு வரும்போது ஒரு விஷயம் டாஸ்க்குன்னு வரும்போது கேர்ள்ஸ் டீமை பகிச்சிக்க முடியாதுல்ல. அப்படின்றதுனால அதுவும் தர்ஷிகா அந்த டீமில் ஒரு முக்கியமான புள்ளியாச்சே, அப்படி இருக்கும்போது அதனால் பேக் அடித்தாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அவங்க மைண்ட் வாய்ஸ் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.